பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு மனிதர் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணதை பார்த்தாலே எல்லாரும் எந்தெந்த யாருக்கு துரோகம் பண்ணாங்க. இன்றைக்கு தண்ணியிலும் உள்ளவர்களே என்ன ஏமாற்றினாங்க. இன்னொரு கட்சி வரும்போது அவங்க 80 சீட்டு பேசிட்டோம், அவரை பத்திலாம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் மதுரையில போய் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. இன்னும் பிரம்மாண்ட கட்சி அது சிலோன்ல இருந்து வரலான்னு நினைக்கிறேன். இல்ல ஆந்திராவில் உள்ள ஏதாவது ஒரு கட்சி இவரோட கூட்டணிக்கு வரலான்னு நினைக்கிறேன். புனிதமா பார்க்கப்படும் அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து இதெல்லாம் நாங்க சப்ப கட்டு கட்டுறது சார். முதல்ல நீ நன்றியை பத்தி பேசுறது தகுதியற்ற மனிதர். சாத்தான் வேதம் சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல. அதான் இவர் நன்றியை பத்தி பேசுறாரு. இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாது என்னைக்கும். சில பேர் சொல்றாங்க ஒரு பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார். ஏன்னா ஜெயில இருந்தவங்களை போய் என்ன வீழ்த்தின நீ? அது மாதிரி ஓபிஎஸ் வீழ்த்திட்டார். ஓபிஎஸ் போய் அந்த வலையில மாட்டிக்கிட்டார் பாவம். டிடி என்றைக்கோ வெளியில உங்களை போன தேர்தலில் நீங்க ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு அவரை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு தெரியும். கரெக்டா? நாங்கள் வெளிப்படையாக 29 தொகுதிகளில உங்களுக்கு அவர்கள் தோல்விக்கு காரணம் தெரியும். கிட்டத்தட்ட 60-80 தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கம் ஒன்றிணைந்தால்தான் அது நல்லது என்பது என்ன உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தனைதான் 65 சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பதை அந்த டான் அவரை பத்தி பேசுறவங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியில எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு தலைவர் பதவியில இருக்கிறது பணபலமும் அன்றைக்கு ஆட்சி பலமும் இருந்தப்ப எல்லாரையும் ஏமாற்றி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இது வர்ற தேர்தலில் அதோடைய பலனை அவர்கள் பார்க்க போகிறார்கள். திமுக இதுல பயன்படுத்த வேணாம். பழனிசாமி செய்கிற கைங்கரியங்களே திமுகவுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் பழனிசாமி தான் அங்க நிரந்தர பொதுச்செயலாளர் இருக்கணும், அது எங்களுக்கு சுலபமா இருக்குன்னு சொன்னாரு. அழகா சொல்லிட்டாரு 2 வரியில. அதான் காரணம். இன்றைக்கு எல்லா வெற்றிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும், பழனிசாமி என்பதுதான் என்ன. அதனால இதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கு. இது யாருக்கு சாதகமாக போகின்ற அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்கு தெரியும். இது அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. விஜயின் பிரச்சாரம், விஜயோட பிரச்சாரம் நிறைய இடங்கள்ல நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்குது. கூட்டத்துல அவங்க கட்சிக்காரவங்க சரியில்லை, தொண்டர்கள் வர்றவங்க இடையூறா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. அது எதுவும் மாற்றம் பண்ணணுமா? அவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ்? இன்னொரு கட்சி தலைவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ணேன்னா இதான் உங்க மாதிரி கன்சல்டன்சியா நடத்திட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க இதெல்லாம் பேசிட்டு? அது ஒவ்வொரு கட்சியுடைய உள்ள நிர்வாகிகளும் அந்த தலைவரும் அதை பற்றி எல்லாம் அவங்கதான் அதை சரி செஞ்சுக்கிறோம். எங்க கட்சியில என்ன சரி பண்ணணும் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ்? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம் நாங்கெல்லாம். இல்ல நான் தான் கிளியரா சொல்லிட்டேன். அன்னைக்கு பூலித்தேவன் நினைவிடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். நாங்க 24 கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அந்த தேர்தலில் கொடுத்தோம். இது 26 தேர்தல், தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம், எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம்னு சொன்னேன். அதனால கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க. டிசம்பர் மாதத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமையும். இன்னும் சொல்ல போறேன், நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும். அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.